சூர்யா. அப்போ பின்னாடி இருக்கிறது அவ ஏன் ஏஜ் உன்னை விட 2 வருஷம் பெரிய பொண்ணு, புரியுதா? மா அவன் பார்க்க நம்ம தம்பி மாதிரியே இருக்காமா. தம்பியா? நீ 2 மாசத்துல உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி என்ன லவ் பண்ண வச்சு நீ மட்டும்தான் உலகம்னு சொல்ல வச்சு தம்பின்னு சொன்ன அதே வாயால மாமான்னு சொல்ல வைக்கல. என் பேரு சூர்யா இல்லடி, என் பாசக்கரி அக்கா. வட்டா அக்கா எங்க? இங்க இருக்கியா? இருவா. ஹாய் அக்கா. என்ன கோவமா இருக்கியா? எனக்கு தெரியும் நீ கோவமா தான் இருப்பேன்னு. அதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். மஞ்சு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த சாக்லேட் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேனா, அங்க அவளை பார்த்தேன்க்கா. எவள? அதான்க்கா காலையில கூட வீட்டுக்கு வந்திருந்தாளே, அவ பேரு கூட அவ பேரை தெரிஞ்சுக்கிதான் இந்த சாக்லேட். ஐயோ அப்படி இல்லக்கா, அவ பேரு, அட்ரஸ், அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிதான் இந்த சாக்லேட். வாவ் 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 வாவ், என்ன பிளானுப்பா, வேற லெவல்ரா சூர்யா நீ. தேங்க்ஸ்க்கா. இந்த ஒரு சாக்லேட் இல்ல, ஒரு பாக்ஸே வாங்கி கொடுத்தாலும் அவளை பத்தி ஒரு டீடைல் சொல்ல மாட்டேன். அப்போ நீ சொல்ல மாட்ட? சொல்லலைன்னா போடி, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். பாடா. நீ தான் சொல்ல மாட்டேங்கிறல, அப்புறம் எதுக்கு உனக்கு சாக்லேட்டு? குட்ரி சாக்லேட்டா? யாரு? ஹாய். நீங்க ஏங்க என்ன யாருன்னு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கானா சரியா தெரியல. இது சரியா தெரியலையா? ஏய் நீ சாரா தம்பி தானே? இப்ப மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சாமா? கண்ணாடி போட்டிருந்தியா? அதான் அடையாளமே தெரியல. கண்ணாடி ச்சே, சைக்கிள் கேப்ல கலாய்க்கறாளே. ஆமா தம்பி, நீ என்ன இந்த பக்கம்? தம்பியா? திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாளே. டேய் உன்ன தாண்டா. ஏங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் தம்பிக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. உன்ன தாண்டா, தம்பிக்கு என்ன குறை? ஏங்க நான் உங்களை லவ் பண்றேங்க. அப்பா ஒரு வழியா ஓகே பண்ணியாச்சுடா சாமி. உங்க அக்கா அன்னைக்கே சொன்னா நீ சரியான காமெடி பீஸ். நல்லா காமெடி பண்ற. ஓகே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க என்னப்பா? ஏங்க நான் காமெடி எல்லாம் பண்ணலீங்க, சீரியஸாவே நான் உங்களை லவ் பண்றேங்க. டேய் என்ன லூசா? உன் வயசுனா என் வயசுனா? என்னோட 2 வயசு சின்ன பையனே. புரியுதா இல்லையா உனக்கு? லவ் பண்ற நம்ம லவ். என்னங்க நீங்க வயசெல்லாம் பார்த்துட்டு, வல்லவன் படத்துல நயன்தாராவோட சிம்பு சின்ன பையன் தான். ஏன் அவங்க லவ் பண்ணலையா? மனசுக்கு பிடிச்சிருந்தா போதுங்க, வயசெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஓ மனசுக்கு பிடிச்சிருந்தா யாரும் லவ் பண்ணலாமா? அப்ப எனக்கு ஒன்று பிடிக்கல. ஏங்க பிடிக்கல? உன்னை மட்டும் இல்லை, வேற யாரையும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. எது ஆள் இருக்கா? இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. எனக்கு ஆள் இருக்கு, நான் கிளம்புறேன். பாய்.
யார் நீங்கள்? நீங்கள்? நான் சூர்யாவோட அக்கா. நீங்கள்? நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு. சூர்யா இருக்கானா? ஆ, இருக்கான். உள்ள வாங்க. ம். உட்காருங்க. சூர்யா, ம் உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. மச்சான் வாடா. ஊர்ல இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு தாண்டா வந்தேன். சரி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் வாடா. இந்தாங்க தண்ணி. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். மச்சான் சொல்றா. வந்ததும் தண்ணி கூட குடிக்காம ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்த. மச்சான் என்னடா நடக்குது இங்க? யாரா அந்த பொண்ணு? இங்க ஏன்டா தங்க வச்சிருக்க? டேய் உன்னதான் கேக்குறேன், புரியுதா இல்லையா? மச்சான் அன்னைக்கு ஒரு நாள் ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க அழாதீங்க. நீங்க இப்படி சூசைட் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு? ஏங்க உங்களை தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? நான், அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் அவங்க 3 பேர் சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஏங்க அழாதீங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவங்க இல்லாத இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துடணும்னு. ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. அதான் இந்த முடிவு எடுத்தேன். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. அக்கா நீங்க எப்படி யாரும் இல்லாத ஒரு அனாதையா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு அனாதை தான். நீங்க வேணா என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எனக்கு ஒரு அக்காவா? பயப்படாதீங்க. உங்க அப்பா அம்மா அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் உங்களை பார்த்துப்பேன். ஏக்கா ஒருவேளை அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்ல உன் தம்பி உயிரோட வந்திருந்தா அவனுக்காக நீ வாழ மாட்டியாக்கா? தம்பி அக்கா அன்னைக்கு அவ இருந்த சுச்சுவேஷனில் எனக்கு வேற வழி தெரில மச்சான். என் கூட பிறந்த அக்கா இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பார்த்துருப்பாளான்னு தெரிலடா. ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான் அவ. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து தங்க வைக்கிறது ரொம்ப தப்புடா. நமக்கு தெரியும் என்ன ரீசனுக்காக அந்த பொண்ணை இங்கே தங்க வைக்கிறோன்னு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுடா. அந்த பொண்ணு இங்கே இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் அந்த பொண்ணையும் தப்பாக பேசுவாங்க, உன்னையும் தப்பாக பேசுவாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை இங்கேருந்து கிளம்ப சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஏண்டா மச்சான், மற்றவங்க தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ இதை புரிஞ்சுக்கல. அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் தெரிஞ்சும் எப்படிடா மச்சான் உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? சூர்யா, நம்ம ரோட்டில் போகிறப்ப இது மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை பார்ப்போம்டா. அதுக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சிட முடியுமா? ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 200 கொடுத்து உதவணும். அதுதான் நம்ம பண்ணுற உதவி. சரி விடு மச்சான், ஏதோ நடந்துருச்சு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்த்து நீயே அந்த பொண்ணை சேர்த்துரு. அதுதான் அவங்க 2 பேருக்கும் நல்லது. அவ்வளோதானா மச்சான்? பேசி முடிச்சிட்டியா? அது என்ன சொன்ன? மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா? இங்கே மற்றவங்க நம்மளை தப்பாக பேசுகிறத விட எங்கே மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோன்னு நினச்சி நம்மளே தப்பாக பேசிக்கிறதாண்டா மச்சான் அதிகம். அப்படியே மற்றவங்க என்னை தப்பாக பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்காக இல்லை, எனக்காக. இப்போ தான் தெரியுது நம்ம மக்கள் ஏன் மற்றவங்களுக்கு உதவி பண்ண இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணா கூட எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ முடிவா என்னதான் சொல்கிற? இன்னுமா உனக்கு புரியல? யார் என்ன சொன்னாலும் சரி, அவள் தான் எனக்கு அக்கா, நான் தான் அவளுக்கு தம்பி. ஓ தப்பு தான். உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன் பார்த்தியா? என் தப்பு தான். இப்போ எப்படி
எப்பவும் போல் உங்கள் வீட்டுக்கு வரலாமா இல்லை வீட்டில் வயசு பொண்ணு இருக்குன்னு சொல்லி வரக்கூடாதா? மச்சான், இதெல்லாம் உன்ன மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு எங்கள் அக்கா மேலேயும் நம்பிக்கை இருக்குது, என் ஃப்ரெண்டு மேலேயும் நம்பிக்கை இருக்குது. நீ எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வரலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வரட்டா? என்னடா என்னாச்சு? இதை உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏக்கா, ஆ, கொஞ்ச நேரம் நான் உன் மடியில் படுத்துக்கவா? இது என்னடா கேள்வி? படுத்துக்கோ. ம். ம், ஏக்கா, ம். திடீர்னு உன் சொந்தக்காரங்க வந்து உன்னை கூப்பிட்டா என்னை விட்டு போயிடுவியாக்கா? டேய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சொல்லுக்கா, நீ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்னை விட்டு போயிடுவியாக்கா? டேய், சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, என்னை பெற்ற அப்பா அம்மாவே வந்து கூப்பிட்டாலும் அம்மா இங்கே என்னையும் நம்பி எனக்காகவே ஒரு தம்பி இருக்கான், நானும் அவனை விட்டுட்டு வர முடியாது, வேணா நீங்கள் இங்கே வாங்க, இதெல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லுவேன். புரியுதா? நான் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்.